ராம் ராம் ஒரு முறை மகாலட்சுமி தாயார் வந்து பகவான்கிட்ட கேட்டாங்களாம், பக்தர்கள் உங்களை ஜாஸ்தி விரும்புகிறாங்களா இல்லை என்னையா அப்படின்னு கேட்கும்போது பகவான் வந்து சந்தேகம் என்ன தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு பக்தரை சூஸ் பண்ணுறாரு. இவர் பரம வைஷ்ணவராக தன்னை மாற்றிக்கிட்டு பகவான் அவர் வீட்டுக்கு போகிறாரு. போய் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து ஆகாரம் எடுத்துக்க போகிறேன், இன்றைக்கி இரவு தங்கிட்டு நாளை காலையில் நான் கிளம்பி போய்ட்றேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம், பரம பாக்கியம் சுவாமி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு அதிதி பூஜைலாம் பண்ணுறார். அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயார் ஒரு வயசான ஒரு கிழவி மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு ஒரு சாதாரண புடவையோட ஒரு கூடை எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்க வந்துட்டு, ஐயா எனக்கும் உணவு இங்கே கிடைக்குமா உங்கள் வீட்டில்னு கேட்கும்போது, தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு ஒரு மூலையில் தரையில் உட்காத்தி வைக்கிறாங்க. அவங்க உணவு தயார் பண்ணி இலை போட போகும்போது இவங்க சொல்கிறாங்க, நான் மற்ற இலையிலையோ தட்டுலையோ சாப்பிட்றதில்ல, நானே எதுக்குன்னு கொண்டு வந்திருப்பேன், அந்த தட்டில் தான் நான் சாப்பிடுவேன் உணவு, அதை சாப்பிட்டுட்டு அந்த ஒரு முறை பயன்படுத்தின தட்டையை நான் அடுத்த வாட்டி பயன்படுத்துறதில்ல, அதனால் நான் பல தட்டுகளை எனக்கு ஆகாரத்துக்காக நான் என் பேக்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டு எடுத்து வைக்கிறாங்க. அது பார்த்தா அப்படியே பியூர் தங்கத்தினால் ஆன தட்டு. அதை அவங்க சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம், நாளைக்கு காலையில் நான் சாப்பிடும்போது என்னுடைய தட்டிலேயே நான் வேறு தட்டு வச்சுருக்கேன் தங்கத்தட்டு, அதில் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு போகிறாங்க எல்லாரும். உடனே அவங்க வந்து, அப்போது நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கி இரவு எங்கள் வீட்லேயும் நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது, இப்படி ஒரு பாகவதர் இங்கே ஒரு தங்கியிருக்கும்போது அங்கே நான் தங்குறதில்ல, அதான் எனக்கு சங்கடமாக இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தங்குங்க, இந்த பாகவதரை நான் வெளியே அனுப்பிச்சுட்றேன்னு சொல்லிட்டு, பாகவதரை நீங்கள் வேறு ஏதோ ஒரு வீடு பார்த்துக்கோங்க, இந்தம்மா பெண்மணியாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லி பாகவதரை வெளியே அனுப்பிச்சுட்டாங்களாம். ஏன்னா இந்த அம்மா காலையில் சாப்பிட்டாங்கன்னா அப்போவும் ஒரு தங்கத்தட்டில் சாப்பிடுவாங்க, அதையும் அவங்க டிஸ்போஸ் பண்ணிவிடுங்கன்னு கொடுத்துருவாங்க, அதனால் நமக்கு இன்னொரு தங்கத்தட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு. அதனால் ஜனங்கள் எல்லாரும் மாயை மேலே தான் பிரியத்தோடு இருக்காங்களே தவிர மாதவன் மேலே இல்லைங்கிறது இதனுடைய கருத்து. ராதே ராதே.